சொல்லுங்கம்மா. எதுக்கு பார்க்க வந்தீங்க ஃபர்ஸ்ட்? சுகருக்காக பார்க்க வந்தோம். எத்தனை வருஷம் சுகருக்கு மெடிசன் எடுத்தீங்க? 2004ல இருந்து இன்ன வரைக்கும் எடுத்திருக்கோம். எடுத்துட்டு இருக்கீங்க. 24 வருஷம் 23 வருஷம். எப்படி மெடிசன் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சுகர் லெவல்ஸ் எவ்வளவு இருந்துச்சு, அப்புறம் இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா? ஆமா. அது எவ்வளவு போட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு 10 வருஷம் வந்து டேப்லெட் எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 10 இயர்ஸா வந்து இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கேன். 10 வருஷத்துக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கேன். 10 வருஷமா இன்சுலின் யூஸ் போட்டுட்டு இருக்கேன். காலையில எவ்வளவு போடுவீங்க, அப்புறம் எவ்வளவு? 20 பாயிண்ட். காலையிலயும் நைட்டும் 20 40 பாயிண்ட் ஒரு நாளைக்கு இன்சுலின் போடுவீங்க. அப்போ உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்? என்னென்ன சுத்தும், யூரின் போற இடத்துல அந்த அரிப்பு வரும், ஒரு மாதிரி மயக்கமா வரும். இந்த மாதிரி யூரின் நொரையா போகும். அந்த மாதிரி நொரையா போகும். அதாவது சுகர் கூடிடுச்சுன்னா ஒரு மாதிரி படுத்துருவோம்ல, அந்த மாதிரி படுத்துருவோம். அந்த மாதிரி அன்கான்சியஸ் நிலைமைக்கு போற மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரம். சாப்பாடு எப்படி இருக்கும் உங்களுக்கு? சாப்பாடு தோசை தான் சாப்பிடுவேன். காலையில 3 தோசை சாப்பிடணும்ல, அதுக்காக சாப்பிடுவீங்க. ஒரு உடன்பாடு இல்லாம நம்ம சாப்பிடணும், ஸ்கூல் போகணும், வேலை பார்க்கணும், அதுக்கு எனர்ஜி வேணும்ல, அதுக்காக போடுறத மாட்டேன். ஓகே. இப்போ நம்மள்ட்ட எவ்வளவு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ 3 மாசமா. 3 மாசமா எடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆரம்பத்துல எவ்வளவு கண்ட்ரோல் ஆச்சு? எவ்வளவு நாள் எடுக்கலையே உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் ஆச்சு? எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து மென்டலி நான் வந்து ஃப்ரீ ஆயிட்டேன். ஓகே. அந்த ட்ரீட்மெண்ட் உண்மையை சொல்லணும்னா என்ன பொறுத்தளவு அந்த 1 மாசத்துக்குள்ள எனக்கு அதாவது தெரியல, எனக்கு அதிகமான அளவு சுகர் இருந்ததுனால 300 250 அந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு தெரியல, சொல்லவும் தெரியல. ஆனா அதுக்கப்புறம் அதனுடைய இதை வந்து நான் உணர ஆரம்பிச்சேன். 1 மாசத்துக்கு அப்புறம் அந்த மெடிசின் சாப்பிடும்போது அந்த பசிச்சு சாப்பிடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, பசிச்சு சாப்பிடுறேன். மென்டலி ஃப்ரீ ஆயிட்டேன். இப்ப சாப்பாடு மேல உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குல்ல, சாப்பிடணும் இல்லைன்னா சாப்பிடணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்கு சாப்பிடுறது. இப்ப வந்து பசிச்சு சாப்பிடுறேன். அதே எனக்கு ஒரு பிளஸ் பாயிண்டே. அந்த 3 தோசையுமே நம்ம வந்து ரசிச்சு சாப்பிடுவேன். நான் 3 தோசை அப்படின்றத நான் ரசிச்சு கூட ஒரு தோசை எடுத்துக்கிறேன். அப்பப்ப பிடிச்சதுன்னா கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ரெண்டாவது நம்ம வந்து ரிப்போர்ட் பார்க்கல, எப்பயுமே இப்படி கூடுது, இன்சுலினும் நம்ம வந்து அதிகமா போடுறோம், குத்தையில அந்த இடத்துல வலி ஏற்படுறதுல இருந்து எல்லாமே ஃபீல் எனக்கு ஃபீல் பண்ணுவேன். இப்போ நான் இன்சுலினை வந்து நிப்பாட்டிட்டேன். 3 மாசம் ஆச்சு நான் நிப்பாட்டி. 2.5 மாசம் ஆச்சு. எனக்கு அந்த ஒரு இதே கிடையாது. இன்சுலின் போடலை இல்லைன்னா ஒரு நேரம் நம்ம இன்சுலின் போடலைனாலும் பதஷ்டப்படுவேன். ஐயோ நான் இப்போ எங்கேயாவது வெளியில போறோம், இப்போ எலெக்ஷன் டியூட்டிலாம் போகும்போது மெடிசன் இன்சுலின் போடணும். அப்போ போடலைன்னு சொல்லி சொன்னா அந்த நேரம் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கும். நம்ம இன்சுலின் போடல, சுகர் கூடிரும் தான் நம்ம சொல்றோம். சுகர் அப்படின்ற ஒரு இது இல்ல. ரெண்டாவது இப்ப கட்டுக்கட்டா வந்து ஃபைல் வச்சிருந்தீங்க வரும்போதெல்லாம், இது இந்த வருஷம் பார்த்தது, அது அந்த வருஷம் பார்த்தது, அப்படியே நிறைய ஃபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? அதுக்கப்புறம் இப்ப உங்களை பார்த்து எல்லாரும் சொல்றாங்களா, ஆள் மாறி இருக்கீங்க, வித்தியாசம் தெரியுது அப்படின்னு? அப்பாவும் என் தம்பியுமே சொன்னாங்க. நேத்துதான் பார்த்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இப்பதான் முகம் தெளிச்சு, கல்யாணம் பண்ணி கொடுக்கல எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம், தெளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்களா? இப்போ வந்து நீங்க வந்து 2022ல இருந்து உங்களோட புரதம் அளவு வந்து 200ல இருந்து குறையவே இல்லை. குறையல 250க்கு மேல. ஆமா, 288 இருக்கு. வந்துருச்சு. 288 இருந்திருக்கு 7வது மாசம் பார்க்கல. இப்போ நம்மள்ட்ட வந்து 1 மாசம் தான், கிட்னிக்கு 1 மாசம் தான் எடுத்தீங்க சரிங்களா? 1 மாசம் எடுத்ததுலயே உங்களோட புரதம் வேல்யூ வந்து 288ல இருந்தது. இப்போ 2022 தானமா, கிட்டத்தட்ட 2 வருஷமா உங்களுக்கு அந்த புரதம் வந்து 200ல இருந்து குறையவே இல்லை. வந்து நாங்க 2022 கொண்டு வந்திருக்கோம். ஆனா முன்னாடி இருந்து இருக்கு. எனக்கு நிறைய நாளா, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாவே இந்த கிட்னி வந்து ரத்த கசிவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து 200 280 அப்படின்னு கூட தான் இருந்துச்சு, குறையல. இப்போ நம்ம ஒரே மாசத்துல உங்களுக்கு வந்து 86 வந்துருச்சு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு கிட்னி வந்து திரும்ப கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த இயற்கை வந்து கடவுள் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு நான் கடவுளுக்கு முதல்ல இல்ல, நீங்க வந்து உங்க மூலியமா எங்களுக்கு அது கியூர் ஆகுது. சரி, இப்போ வந்து நீங்க 288ல இருந்து 1 மாசத்துல எவ்வளவு குறையும் நீங்க நினைச்சீங்க? இப்ப நம்ம மெடிசன் எடுக்கிறோம் இல்லையா, கொஞ்சம் படிப்படியா தானே. இப்ப ஒரு மெடிசன் எடுத்தோம்னா
நம்ம ஒத்துழைப்பு கொடுத்தாலும் மெடிசனோட ஒத்துழைப்புல கடவுளுடைய ஒரு கிருபையினால அப்படியே கொஞ்சம் தான் குறையும். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து இவ்வளவு குறையும் 86 வரும்னு எதிர்பார்த்தீங்களா? எனக்கு ரிப்போர்ட்டை பார்க்கவும் எனக்கு ஒண்ணும் தெரியல. எனக்கு நான் அதனாலதான் உங்கள்ட்ட திருப்பி திருப்பி கேட்டேன். இந்த உப்பு இருக்கா, உப்பு கூடியிருக்கான்னு தெரியாம கேட்டது. நீங்க கூட ஏதாவது நினைச்சிருப்பீங்க பாவம் எதுவும். ஆனா எனக்கு வந்து இந்த 86ன்றது எனக்கு அந்த ரேஷியோ தெரியல. நீங்க சொல்லிதான் எனக்கு அதை புரிய வச்சீங்க. அதனால உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதை விட இன்னும் கொஞ்சம் குறையணும்னு சொல்றீங்க. ஆமா, இன்னும் ஒரு 50 பாயிண்ட் வந்து குறைஞ்சிருச்சுன்னா நார்மலுக்கு வந்துடும். 30 தான் இருக்கணும். உங்களுக்கு 86 வந்திருக்கு. ஆனா இவ்வளவு 200 பாயிண்ட் கம்மியாகும்னு எதிர்பார்க்கல. அதே போல இந்த பாத மதப்பு அதுல இப்போதே ஃபீலிங்ஸே தெரியுது. அதாவது ஆரம்பம் ஒண்ணுமே தெரியாம இருந்ததுக்கு செப்பல் கால்ல கலந்து விழுகிற சூழ்நிலை அதுலதான் இருந்தேன் நானு. அதுல இருந்து இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கு. அந்த ரிலாக்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி தோணுது எனக்கு. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அந்த பாதை நீங்க செருப்பு போடுறது கூட தெரியல. செருப்பே காலை விட்டு நகர்ந்து ஓடிடும். நடந்துகிட்டு இருக்கும் போதே போயிரும் தெரியாது. இல்லாட்டினா அந்த அந்த பெருவிரல்ல மாட்டுவோம்ல, அந்த இதுல மாட்ட மாட்டேன். நான் பாட்டுக்கு போகும்போது 3வது விரல் நடு விரல் அந்த அளவுக்கு உணர்ச்சி இல்லாம இருக்கும். அந்த மாதிரி நானா பார்த்து இப்ப கண்ணால பாக்குறோம்ல, இப்படி கண்ணால பார்த்தா ஐயோ நம்ம இந்த விரல் இல்ல மாட்டி இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். இப்போ நீங்க வந்து இன்சுலின் போடலைன்னா உங்க சர்க்கரையோட அளவு எவ்வளவு இருக்குமா? இதெல்லாம் வந்து நீங்க இன்சுலின் போட்டு எடுத்த ரிப்போர்ட்டே எனக்கு வந்து 250 260 அந்த மாதிரிதான் சாப்பிட்டுட்டு இருக்கும். காலையில 20, நைட் 20. இதோட இது மட்டும் இல்ல, மாத்திரையும் போட்டு 6 மாத்திரை 7 மாத்திரை போடுவேன். அப்ப போட்டு 250 இருக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் 280 250 அந்த இதுக்கு. இப்ப வந்து உங்களுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட 200 வரல. ஆமா, 190 தான் இருக்கு. சாப்பிடறதுக்கு முன்னாடி 150 தான் இருக்கு. சுகர் லெவலும் சரி, உங்களோட கிட்னி ஃபங்க்ஷனுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. எல்லாமே நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு. இனிமே இந்த ஃபைல் யூஸ் பண்ணணும்ன்ற தேவையில்லை. நம்ம ஒரு பேஷண்ட் தான். இது வந்து நம்ம வந்து ரிப்போர்ட்டை இதை மேனேஜ் பண்றது எவ்வளவு ஸ்ட்ரெஸ். மாசம் நம்ம ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி இன்னைக்கு போகணும், இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்றத தாண்டி நிறைய உணவு கட்டுப்பாடுகள்லாம் ஃபாலோ பண்ணி இப்ப நான் வந்து எனக்கு இந்த இது ரொம்ப பிடிக்கும். இந்த லைன் டேட்ஸ் வந்து பிடிக்கும். ஆனா அது வந்து இப்ப நான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒன்னாவது நமக்கு சாப்பிடுறதுக்கு கடவுள் நமக்கு நல்லபடியா ஒரு. நீங்க வந்து அழுக கூடாது. நீங்க வந்து இனிமே வந்து ஹாப்பியா தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு சரி, ஆனா நீங்க வரும்போது இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு நினைச்சு ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா மென்டலி ஃப்ரீனஸ். இது ஆயிடுச்சே நமக்கு அடுத்தடுத்து என்ன ஆகும். இல்ல இப்ப சுகர் வந்து நமக்கு நார்மல் ஆயிடுச்சு, நமக்கு இன்சுலின் போட தேவையில்லை. அத பத்தி நினைக்கல நான். சுகர் இப்ப இருக்குதுன்றத நினைக்கல. காலையில எந்திரிச்சோன்னா நம்ம வேலையை பார்க்க அந்த மாதிரி அந்த சுகர்ன்ற ஒரு ப்ரெஷர் இல்லை. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ரெண்டாவது இந்த கிட்னியோட வடிகட்டி இருக்கு இல்லையா, சுகர் குறைஞ்சு அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து 75 தான் இருந்துச்சு. ஆமா, இந்த ஒரு மாசமா தான் வந்து நம்ம கிட்னிக்கு வந்து மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சோம். இந்த ஒரு மாசத்திலே உங்களுக்கு புரதம் 200 பாயிண்ட் குறைஞ்சு கிட்னியோட ஃபங்க்ஷன் 75ல இருந்தது 107க்கு வந்துருச்சு ஒரே மாசத்துல. அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு தான் காரணம். மனசால நீங்க நம்பி எடுத்தீங்க இல்லையா, அதனால அதான் காரணம். இனிமே இந்த ஃபைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து ஹாப்பியா எல்லாமே சாப்பிடலாம், ஆரோக்கியமா நீங்க வந்து இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம HbA1c நார்மல் ஆனதும் நம்ம மெடிசன்ஸையும் நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு நீ இதை பத்தின இதே இத்தனை வருஷமா அவதிப்பட்டதுல ஒரு மாச கணக்குலயே நீங்க வந்து ஒரு 3 மாசம் 1 மாசத்துலயே கிட்னி ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால நீங்க இனிமே சிரிச்சுட்டே வந்து இருக்கலாம். இந்த ஃபைல் ரிப்போர்ட் பிளட் டெஸ்ட் இந்த ஆஸ்பத்திரி பக்கமே வர வேண்டாம். எப்பயுமே ஒரு பொண்ணை வந்து பாத்துட்டு போற மாதிரி நீங்க வந்து என்னை பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்டுட்டு போகலாம். சரி, ஓகே.